அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உப்பில் இத்தனை வகைகள் இருக்குதுன்னு பலருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படி உப்பினுடைய வகைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிக அளவில் உப்பு சேர்த்து சாப்பிட்றீங்களா, இல்லை சுத்தமாகவே உப்பை தவிர்க்கக்கூடியவங்களா நீங்கள்? உப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதத்தில் பங்களிப்பு தருதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே நமக்கு அளித்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. மனிதன் நெருப்பை கண்டறிந்து உணவை சமைக்க தொடங்கிய சில காலத்திலே உப்பை பயன்படுத்த தொடங்கியிருக்கான். கடல் உப்பு, பாறை உப்புன்னு பல வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு இருக்குது. ஆனாலும் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய உப்பு தான் கடலிலிருந்து பெறக்கூடிய தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா அயோடின் கலந்த உப்பை தான் நம்ம பயன்படுத்தி வரோம். உப்பு உடம்புல பார்த்தீங்கன்னா சுவையை கூட்டுவதை தாண்டி பார்த்தீங்கன்னா உணவு பண்டங்களை கெடாமல் பாதுகாக்க இது நமக்கு பயன்படுத்துதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சைகளை கூட கிருமி நாசினி போன்ற செயல்களில் பல விதத்துலேயும் நாம் இந்த ஒரு உப்பை பயன்படுத்துகிறோம். இந்த உப்பை நம்ம தினமுமே பார்த்தீங்கன்னா உணவில் சேர்த்துட்டு தான் வரோம். அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு பலருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த உப்பினுடைய பயன்கள் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மனிதர்களுடைய இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி ரொம்பவே முக்கியம். இந்த தைராய்டு சுரப்பி சுரக்கின்ற தைராக்சின் ஹார்மோன் தாங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய இதய துடிப்புன்னு தசைகளுடைய இயக்கம், செரிமான திறன் ஆகியவற்றை சீராக இயக்குவதற்கு ரொம்பவே அவசியமான ஒரு சுரப்பியாக இருக்குதா. இந்த சுரப்பி நன்றாக இயங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னா உப்பில் அயோடின் சத்து இருப்பது ரொம்பவே அவசியம்னு சொல்லுவாங்க. அயோடின் சரியான அளவில் இருந்தால் தான் உப்பை உணவிற்கு நம்ம பயன்படுத்துவதால் தைராய்டு ஹார்மோன் குறைபாடு ஏற்படாமல் நம்ம உடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க இந்த உப்பு நமக்கு பயன்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த உப்பு பார்த்திங்கன்னா நமது உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கொள்ள ரொம்பவே ஒரு பங்கு வகிக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கின்ற எலக்ட்ரோலைட் சத்துக்களை உடலில் வேர்வை சிறுநீர் வழியை அதிகம் வெளியேற்றுதுங்க. கால்சியம், பொட்டாசியம், சோடியம் போன்ற அத்தியாவசிய தாது உப்புகளையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் சத்துக்களாக இந்த உப்பு மாற்றுதான். காலரா, சீதபேதி போன்ற சமயங்களில் தான் உடலில் பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுதில்லை. உப்பு சர்க்கரை சத்திழப்பு உண்டாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட ஏற்படுத்திவிடுது. இதனால் தாங்க இந்த சமயத்தில் நாம் வயிற்றுப்போக்கு போன்ற சமயங்களை உப்பும் சர்க்கரை சரிவிகிதத்தில் கலந்து பருகுவது நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா உப்பு சக்தியை மீட்டெடுத்து கொடுக்குங்க. இதனால் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுவதில் இதனுடைய பங்கு ரொம்பவே அதிகம்னே சொல்லலாம். அப்படியாக இந்த உப்பு பார்த்திங்கன்னா 30 வயதுலேருந்து 40 வயதை நம்ம நெருங்கும் போது இந்த காலத்தில் தான் பலருக்கு ரத்த அழுத்த குறைபாடு ஏற்படுது. ரத்த அழுத்தத்தில் உயர் ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தத்தில் 2 வகை இருக்குது இல்லைங்க. உயர்ந்த ரத்த அழுத்தம் இருப்பவங்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியபடி உப்பினுடைய அளவில் சேர்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிடலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உப்பு அதிகம் சேர்க்கப்பட்ட பானம் உணவுன்னு நீங்கள் அருவதன் மூலம் குறைந்த ரத்த அழுத்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்க முடியும்னு எடுத்துக்கலாம். ஆகவே நம்ம உடல் சீராக இயங்க நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின் சொல்லுவோம். இந்த இன்சுலினுடைய அளவு சரிவிகிதத்தில் இருக்கணும், ரொம்பவே அவசியம் இல்லை. சராசரிக்கு குறைந்த அளவு உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை நம்ம அதிக அளவில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா இன்சுலினோட ஹார்மோன் சுரப்பில் பாதிப்பு ஏற்படுமா. இதை டயபெட்டிக் 2 வகை நீரிழிவுன்னு சொல்லுவாங்க. அப்படியாக பார்த்தீங்கன்னா கருவுற்ற பெண்கள் நீங்கள் எப்படி எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பீங்களா, அதே போல தாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் உப்பினுடைய அளவும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள் கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய நோய்கள், சத்து குறைபாடு அதிலிருந்து நீங்கள் தடுக்கப்படுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கருவில் வரக்கூடிய குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுப்படுங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கவும் உப்பு உங்களுக்கு சரியான விகிதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களான்னு கவனித்து பாருங்கள். அடுத்த ஒரு உப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பற்களையும் ஈறுகளையும்
நலமாக இருக்க இது ஒரு சிறந்த நிவாரணியாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த உப்பை நீங்கள் இளம் சூடான நீரில் அரை ஸ்பூன் உப்பு கலந்து உங்கள் வாயில் இட்டு நன்றாக கொப்பளித்தீங்கன்னா வர ஜலதோஷத்தால் ஏற்படக்கூடிய பல் ஈர்களுடைய வீக்கம் வலி ஆகியவை நீங்கிடுங்க. வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் ஈர்களில் இருக்கக்கூடிய புண்களோ கிருமிகள் விரைவில் குணமாக இந்த உப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு உப்பு நீங்கள் பயன்படுத்தி தேநீர் கொடுக்கை கவனமாக நீக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் உப்பையும் தண்ணீர் கலந்த கரைசலையும் நீங்கள் தடவினா போதும். இதனால் வீக்கமும் பார்த்தீங்கன்னா வலியும் குறைந்துடுங்க. ஏதேனும் அண்டுக்கடி கடித்தாலோ இதே போல் நீங்கள் செய்தீங்கன்னா அந்த இடத்துல வீக்கம் குறைந்துடுமா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்பை வைத்து இன்னொரு எளிய டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வீட்டில் ஆப்பிள் போன்ற பழங்களை வாங்குவீங்க. வெட்டி வைத்தீங்கன்னா சில நேரத்திலே காவி நிறம் படிவதை நீங்கள் பார்ப்பீங்கள. இந்த காவி நிறம் படியாமல் இருக்க நீங்கள் உப்பு நீரை தெளித்தாலே போதுங்க, நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். நான் தொடர்ந்து உப்பினுடைய வகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட் இல்லைன்னா உப்பு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இது நம்ம மளிகை கடைகளில் விற்கக்கூடிய பொருளாக இருக்குதில்ல. இது சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தூள் உப்பு தாங்க. பெரும்பாலான மக்கள் இது கடலை இருந்து எடுக்கக்கூடிய உப்புன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது அப்படிப்பட்ட உப்பு இல்லைங்க. டேபிள் சால்ட் உப்பு பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்டு அயோடின் மற்றும் ஆன்டிகேக் போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு செயற்கையான உப்புங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோஷர் உப்பு. இது ஒரு கரடு முரடான உப்புங்க. குறைவான சுத்திகரிக்கப்பட்ட உப்பு தான் இது கிட்டத்தட்ட தூய சோடியம் குளோரைடும் அயனியாக்க செய்யப்படாத ஒரு உப்புங்க. அடுத்தபடியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃப்ளேராடிசெல் உப்பு, கடலின் மலர் உப்புன்னே கூட இதை சொல்லலாம். உலகிலே மிக விலை உயர்ந்த பொருட்களை இதுவும் ஒன்றாக இருக்குதுங்க. இது உப்பு குளங்களை இருந்து நீரை உலர்த்தி கையால் செய்யப்படுதா. இந்த உப்பு முதல்ல பிரிட்டனில் உள்ள பிரான்சில் கடற்கரையில் வந்ததாகவும் சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடல் உப்பு தாங்க. இந்த உப்பு நீரை ஆவியாக்குவதன் மூலம் சேகரிக்கிறாங்க. டேபிள் உப்பை விட குறைவாகவே இது பதப்படுத்தப்படுது. இது இயற்கையான தாதுக்கள் தடயங்களை இருந்து வைக்கிறாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேட் சால்ட் உப்பு தாங்க. இதுவும் ஒரு வகையான உப்பு தான். இது பார்த்தீங்கன்னா செதில் உப்பை உருவாக்க உப்பு படிகங்களை சிறிய துண்டுகளாக அரைத்து பின்னர் அது செதில்களாக பிரிக்கப்படுதா. இறைச்சியை செய்வதுன்னு உணவில் முறுமுறுப்பை சேர்ப்பதற்காக இந்த ஒரு உப்பை பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிற உப்பு தான். இது இமயமலைக்கு அருகில் இருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாறை படிகளிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு உப்புங்க. இது சோடியம் மற்றும் இரும்பு துந்தநாகம் உள்ளிட்ட கூறுகள் அதிகம் இருக்குது. இந்த இளஞ்சிவப்பு நிறத்தின் காரணமாக தான் கவர்ச்சியாகவும் டேபிள் உப்புடன் ஒப்பிடும்போது இது அதிக ஓப்பு சுவை கொண்டதாகவும் இருக்குது. இப்படியாக பார்த்தீங்கன்னா கருப்பு உப்பு தாங்க. இது பாகிஸ்தானின் இமயமலையிலிருந்து எரிமலை போன்ற பாறை உப்பில் இருந்து செய்யக்கூடிய ஒரு வகை உப்பு. இந்த உப்பில் இரும்பு, மெக்னீசியமோ கால்சியம் சில சுவடு கூறுகளும் இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்பினுடைய வகையில் கடைசியாக வருவது சிவப்பு உப்பு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்னா சிவப்பு எரிமலை கனிமண்ணில் இருந்து இந்த ஒரு உப்பு தயாரிக்கிறாங்களா. இந்த ஒரு உப்பில் பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட தாதுக்கள் நிறைந்திருப்பதாகவும் சொல்லுவாங்க. இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் இந்த ஒரு உப்பில் இருக்குதுங்க. இந்த உப்பு உணவுகளை சிறிது வண்ணத்தை சேர்க்குவதற்காக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கருப்பு நிற உப்புங்க. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா ஹேவாய், சப்ரஸ் போன்ற இடங்கள்லேருந்து செய்யப்படுது. பகுதிகளில் காணக்கூடிய எரிமலை குழம்புகள் இருந்து செயல்படுத்தப்பட்ட கரியால் மூழ்கடிக்கப்படுதான். இந்த உப்புக்கு ஒரு குறிப்பிட்ட இருண்ட நிறத்தை அளிக்குதுங்க. இந்த உப்பு உடலை சுத்தப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்த ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. நாம் உப்பை சரியான விகிதத்தில் பயன்படுத்தி வந்தாலே நம்ம உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எந்தவித குறைவும் ஏற்படாதுங்க. அந்த பார்த்தீங்கன்னா உப்பினுடைய பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது உடலில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் குறைபாடு, தசைப்பிடிப்பு, உடல் வலி, வீக்கம் போன்றவற்றை குணப்படுத்த ரொம்பவே பயன்படுது. நீங்கள் ஒரு பேக்கெட் தண்ணீரில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கரைத்து அந்த தண்ணீரில் குளித்து வந்தீங்கன்னா தசை வலிகளில் இருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம். மூட்டு வலி, பாத வலி இருப்பவங்க எப்சன் உப்பு சேர்க்கப்பட்ட வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் கால்களை சிறிது நேரம் ஊற வைத்த பின்னர் பாத வலி, கால் வலி உங்களுக்கு சரியாகிடுங்க. இந்த உப்பு பார்த்தீங்கன்னா சல்பேட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி ஆரோக்கியத்தை மேம்பட உதவியாக இருக்குது. ஒரு பாக்கெட்டில் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீரில் 2-3 ஸ்பூன் எப்சன் உப்பு கலந்து அந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கெல்லாம்
அனைத்தும் அகற்றிடுங்க. உங்களுடைய சருமம் பார்த்தீங்கன்னா வறண்ட சருமமாக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு நீங்கள் 3 முறை உப்பு குளியலை செய்து வர பார்த்தீங்கன்னா உங்கள் சருமம் பளபளப்பாக்குங்க, ஈரப்பதமும் அதிகரிக்கும். இந்த பதிவில் உப்பினுடைய பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.